வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கிலோ அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். இதை தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படியே நாம் போட்டு வறுத்தோன்னா வறுக்க முடியாது. அதனால் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நம்ம வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வளர்த்துனா போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் டவல் உறிஞ்சிடும். இது ஒரு 20 நிமிஷம் வளர்ந்தால் போதும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் இருக்க தண்ணியெல்லாம் டவல் உறிஞ்சு அரிசி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் பாதியாக எடுத்து வறுத்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபடுறதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும். பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி வறுபடும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் அரைச்சிக்கலாம். நான் மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாவு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது தூசு இருந்தது அப்படின்னா நம்ம சலிச்சு எடுத்துட்டோன்னா அதெல்லாம் மேலே நின்றும். அதுக்காக நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி, 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை போட்டுக்கலாம். இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 கொதி வந்தால் போதும். கம்பி பதம் வரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப இறுகி போயிடும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு கருப்பு எள் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள் கொஞ்சமாக வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகு சூடாக இருக்கும், அதனால் கையில் பிசைஞ்சிடாதீங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வேக வைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம பிடிக்கும்போது சாஃப்டாக இல்லை அப்படின்னா ஆவியில் வேகும்போது அது ரொம்ப ட்ரை ஆகிடும், சாப்பிட முடியாது. அதுக்காக கரெக்டாக பிடிக்கிற பாதம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு வருது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வேகும் போதே உடஞ்சிடும். இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்தும் செய்யலாம். அதையும் எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். சப்போஸ் கொழுக்கட்டை பிடிக்க வரல, சர்க்கரை பாகு பத்தலை அப்படின்னா சைடில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை பாகு ஒரு சில டைம் அரிசி மாவு நிறைய தண்ணி உறிஞ்சும். அப்படி பத்தாத பட்சத்தில் அந்த சுடுதண்ணி கொஞ்சம் போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு ஓரளவு. அடுத்தது வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் 1 கப் அரிசி மாவு, 1 கப் தண்ணி, 3/4 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை கடாயில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அதே மாதிரி ஒரு 2 கொதி கரைஞ்சதுக்கப்புறம் 2 கொதி விட்டு எடுத்தால் போதும்.
சர்க்கரைக்கு என்ன செஞ்சோமோ அதே மெத்தட் தான். இது கொதிக்கிறப்ப 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடாயில் அரிசி மாவு சேர்த்தாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன். இதில் வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அந்த சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு விட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும்போது நம்ம மனசில் ஏதாவது நினச்சிட்டு கொழுக்கட்டை பிடிச்சி விநாயகருக்கு படைச்சோன்னா நம்ம நினச்சது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை வச்சு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா ரொம்ப இறுகிடும், சாப்பிட முடியாது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூடான சுவையான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.